திருச்சியில் சாதி மறுப்பு காதல் திருமணங்களுக்கு எதிராக ஒன்று திரண்ட ஜாதி சங்கங்கள். ஒரே இடத்தில் குவிந்த 2000 ஜாதி வெறியர்கள். காதல் திருமணம் செய்தவரை லவ்வர் பாய் என்று கேலியும் கிண்டலும் செய்த ஓலாவாயன் ஓலிமர் சேனல். திமுக முதல் விஜய் கட்சி டிவிகே வரை சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிராகவும் சாதி ஆதிக்கத்திற்கு ஆதரவாகவும் நின்ற அவல நிலை. என்ன நடந்துச்சு திருச்சியில அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். எத்தனை பொய் வழக்கு, எத்தனை பொய் வழக்கு, அத்தனையும் போட்டு பணம் பறிப்பு, அத்தனையும் போட்டு பணம் பறிப்பு. பிசிஆர் வழக்கு நீங்க போடுறாங்க, அரசாங்கம் பணம் கொடுக்குதுங்க. தமிழ்நாட்டுல இது மாதிரி பொய்யான பிசிஆர் சட்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா ஒரு கோடி பேர் சேர்ந்து போய் சென்னையில அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைய முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தை இப்ப விவசாயம் பண்றான், அப்ப போர் புரிஞ்சுவீங்க. அந்த கல்லுப்பட்டியிலே போடப்பட்டிருக்கின்ற பிசிஆர் வழக்கில் இருக்கின்ற அத்தனை பேரையும் காவல்துறை உடனடியாக விடுவித்து அவருடைய சமூக பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் மணப்பாறையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் என்ன பண்ணா புகார் கொடுத்தோம்னா 25,000, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம்னா 50,000, கேஸ் அக்யூட்டலா பனிஷ்மெண்ட் அங்க ஒரு 25,000. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சவர் ஒரு 4 கேஸ் போட்டு வீடு கட்டிட்டார். நேற்று கல்பட்டியில போட்டவர ஒருத்தர் வாய் பேச முடியாதவர் சாரி சொல்லி திட்ட முடியுமா? காக்கி உடுப்ப கழட்டி போட்டுட்டு உடனடியா நீ போய் விஆர்எஸ் கொடுத்துட்டு உங்க சாய் சங்கத்துல சேர்ந்துக்கிட்டு கவுண்டனையோ முத்துரையனையோ வேற யாரோ திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகாவில் கல்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 300 குடும்பங்கள் வசிக்குது. கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் வசிக்குது. 300 குடும்பங்களும் 3 வெவ்வேறு சாதியை சார்ந்த குடும்பங்கள். ஒன்னு ஊராளி கவுண்டர், 2 பறையர் சமூகம், இன்னொன்னு அருந்ததியர் சமூகம். இதுல ஊராளி கவுண்டருங்கிற சமூகம் தான் அங்க பெரும்பான்மையா வசிக்கிற, அந்த ஊருக்குள்ள பெரும்பான்மையா வசிக்கிற ஒரு சமூகமா இருக்கு. பறையர் சமூக குடும்பங்கள் ஒரு 20 இருந்து 25 குடும்பங்களுக்கு உள்ளதான் அங்க வசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் குறைச்சலா அருந்ததியர் சமூகம் சார்ந்த மக்கள் அங்க குடும்பங்கள் வசிக்கும். அந்த கல்லுப்பட்டிங்கிற ஊர்ல பறையர் சமூகத்தை சார்ந்த ராஜலிங்கம் மகேஸ்வரிங்கிற அந்த தம்பதியோட மகனான தீராங்கிற 23 வயது இளைஞர் ஊராளி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு கடந்த 2023ஆம் வருடம் காதல் திருமணம் செஞ்சுக்கிறார். காதல் திருமணம் செஞ்சு தனக்கு தங்க ஊர்ல பாதுகாப்பு இருக்காது, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும், ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் முடிஞ்ச கையோட தம்பதிகளா சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சென்னையில வாழ்ந்துகிட்டு இருந்த தீனாவும் தீனாவோட மனைவியும் கடந்த ஜூலை 20ஆம் தேதி கல்பட்டி கோவில் திருவிழாவை முன்னிட்டு சரி 2023 திருமணம் பண்ணோம், இப்போ குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, குழந்தைக்கே கிட்டத்தட்ட 1 வயசு ஆயிடுச்சு, இப்போ 2 வருடம் ஆனதுனால, ஏன்னா தீனா திருமணம் பண்ணிக்கிற அந்த பெண் வீட்டாரும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல, அவங்களும் சம்மதிச்சுட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஓகே, நமக்கு மாமியார் வீட்லயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல. 2 வருஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு அந்த உக்கிரம் அடங்கி இருக்கும், அதனால நம்ம ஊருக்கு போகலாம், திருவிழா வேற வருதே அப்படின்னு கடந்த ஜூலை 20ஆம் தேதி 2025 கல்பட்டி கோவில் திருவிழாவுக்கு தீனாவும் தீனாவோட மனைவியும் குழந்தையும் ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போய் கோவில் திருவிழாவில் பங்கெடுத்திருக்காங்க. அங்க கோவில் திருவிழாவில் தீனா போயிட்டு வர இருக்க அதை பார்த்த சாதி வெறியர்கள். முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டியது, தீனா திருமணம் பண்ணியிருக்கிற பெண் வீட்டார் சம்மதம், அவங்க எந்த இடையூறும் அவங்களுக்கு செய்யல. ஆனா அந்த ஊராளி கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அனைவரையும் நம்ம சொல்லல, குறிப்பிட்ட ஜாதி வெறியர்கள் நம்ம முன்னாடி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கானே, நம்ம முன்னாடியே தௌலத்தா போயிட்டு வந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க நினைச்சதுனால, ஜாதி வெறியர்கள் நினைச்சதுனால இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவிலே வம்பிழுத்திருக்காங்க. எங்க முன்னாடியே போறானா வரானா, அவனை விடுற
கொல்றதா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. சும்மா சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. 21ஆம் தேதி தீனாவோட உறவினர்கள் வந்து சிக்கவே அவங்கள அடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையனை போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காங்க. நெஞ்சிலையும் ஆணுறுப்புலையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த பையன் துடியா துடிச்ச வீடியோ சமூக வலைதளங்கள்ல கூட வைரலா போச்சு. தங்களோட உறவினர்களை தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை அறிஞ்ச தீனாவும் தீனாவோட அப்பா அம்மாவும் எல்லாம் அந்த தாக்கப்பட்ட இடத்துக்கு, சம்பவ இடத்துக்கு வந்து நேர்ல வராங்க. பதறி போய் என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள தீனாவோட தந்தையான ராஜலிங்கத்தையும் அந்த கும்பல் 20 பேர் கொண்ட கும்பல் வந்து அடிக்குது. கண்ணா பின்னான்னு அடிச்சு அவரையும் நெஞ்சில ஆணுறுப்பு இந்த மாதிரி அங்க எங்க அடிச்சு அவரும் நினைவிலிருந்து செயலிழந்து போயிடுறாரு. இதுல அந்த கேசவன்கிற அந்த பையனுக்கு வந்து வாயிலெல்லாம் பயங்கரமா அடிச்சதுனால பல்லுகள் எல்லாம் உடைச்சி நாக்குல எல்லாம் குத்தி கிட்டத்தட்ட பேச முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமத்துல சிகிச்சை பெற்று இப்போ கடந்த 3-4 நாட்களா தான் அந்த பையனால பேச முடியறதாவே அங்கிருந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து நமக்கு தகவல் தராங்க. இப்பதான் அந்த பையன் பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாரோட உடல்நிலையும் கொஞ்சம் சாதாரணமா நார்மலா ஆயிருக்கு அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. இப்படி சம்பவம் நடக்குது. 20ஆம் தேதி திருவிழா, 21ஆம் தேதி தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட உடனே தீனாவோட நண்பர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொடர்போட காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா காவல்துறையினரும் விசாரிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சு சிறுத்தைகளோட அழுத்தத்தின் பேர்ல உடனடியாக வழக்கு பதிவுல சிறுத்தைகளோட அழுத்தத்தின் பேர்ல 20 பேர் மேல பிசிஆர் ஆக்ட் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணியும் யாரையுமே கைது பண்ணல. அங்க இருக்கிற காவல் ஆய்வாளர் தனபால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சார்பா நடந்துக்கிறார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10-11 நாள் கழிச்சு தான் இந்த பிசிஆர் ஆக்டை எதிர்த்து ஜாதிவெறி கும்பல் ரோட்டுக்கு வந்து தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. அதாவது சாலை மறியல் நடத்தினாங்க. அங்கேயே ஒரு காவல் அதிகாரி அதை சொல்லியிருப்பாரு, நாங்க உடனடியா உங்களை அரெஸ்ட் பண்ணல, 11 நாள் கழிச்சு தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், அப்போ ஒரு சார்பா நாங்க இல்ல, தீர விசாரிச்சு தான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு அவரு பேசியிருப்பார். அப்போ 11 நாள் கழிச்சு தான் ஒரு 2 பேரை, அதுவும் மாவட்ட காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது உண்மை அப்படிங்கிற ஒரு அழுத்தம் சோசியல் மீடியால பரவ இந்த மாதிரி எல்லா சாட்சிகளும் கரெக்டா இருக்கவே ஒரு 2 பேரை தான் கைது பண்றாங்க. 20 பேர் மேல வழக்கு பதிஞ்சு 2 பேரை கைது பண்ணி, அதுவும் உள்ளூர் காவல்துறையில மாவட்ட காவல்துறை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. உடனடியா அந்த தரப்பு ஜாதிவெறி தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க இருக்கிற திமுக பிரமுகர் கண்ணன் அப்படிங்கிற அந்த திமுக பிரமுகர் மூலமா அவர் என்ன பண்றாரு, ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் மனு ஒண்ணு கையெழுத்து வாங்கி அங்க இருக்கிற ஊர் தலைவர் அழகர் சாமி மூலமா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை பாதிக்கப்பட்ட தீனா தரப்பு மீதே கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட தீனா தரப்பு மீதே வழக்கு கொடுத்து அவங்க மீதும் வழக்கு வந்து பதியப்படுது. எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஒரு சிலரை கைது பண்றாங்க. கைது பண்ண எல்லாருக்கும் ஜாமீன் கிடைக்குது. ஆனா நந்தகுமார் அப்படிங்கிற ஒரே ஒரு இளைஞனுக்கு மட்டும் இன்னை வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல, பிணையில இன்னும் விடுவிக்கப்படல. பாதிக்கப்பட்ட தரப்புலயும் ஒரு நபர் உள்ள இருக்காரு. சம்பவத்தை நிகழ்த்தின தரப்புல 2 பேர் உள்ள இருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தை எதிர்த்து தான் உடனடியா என்ன பண்ணாங்க, இந்த ஜாதி வெறியர்கள்லாம் எல்லா சங்கத்தோட லிங்க் பண்ணி, இப்போ ஊராளி கவுண்டரு, கொங்கு வேளாள கவுண்டரு, முத்தரையரு, முத்துராஜா இப்படின்னு எல்லா அந்த ஏரியால சுத்தி இருக்கிற எல்லா சாதி சங்கங்களோட தொடர்பு எடுத்து அவங்க எல்லாம் ஒன்று திரட்டி பிசிஆர் ஆக்டை நம்ம மீது தவறா பயன்படுத்துறாங்க, நம்மளை ஒடுக்க பிசிஆர் ஆக்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த சாதி சங்கங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு 50 பேர் அந்த மாதிரி சம்திங் 50 பேர் பிளஸ் போயிருந்து சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துது. அப்பதான் அந்த சம்பவம் நான் சொன்னேன் இல்லையா, காவல்துறை நாங்க 11 நாள் கழிச்சு தான் நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி சமாதானம் பேசியிருப்பாங்க. சுமார் 10 நாட்கள், இன்னைக்கு 11வது நாள். 11வது நாளுக்கு அப்புறமா தான் கைது யாரு மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களை கைது பண்றாங்க. உடனடியா இன்னைக்கு எஃப்ஐஆர் போடு உடனே அப்படின்னா ஓகே, யாரையும் விசாரிக்கல, தவறா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. 11 நாளைக்கு அப்புறமா நம்ம போட்டிருக்கோம்.
எவன் ஆதிக்கம் செலுத்துறானோ, எவன் வன்முறை செலுத்துறானோ, அவன் ஏதாவது களத்துக்கு வந்தா அவங்கிட்ட அப்படியே சார் கொஞ்சம் போங்க சார், கொஞ்சம் விலகிங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார்னு கெஞ்சும் காவல்துறை. அதே பாதிக்கப்பட்ட தரப்பு தலித் மக்கள்ல ஏதாவது ஒரு பிரிவு எங்கேயாச்சும் போராட்டத்துக்கு களத்துல வந்துட்டாங்கன்னா காட்டுத்தனமா நடந்துக்கும் காவல்துறை. அதுக்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். அப்படி சாலை மறியல்ல ஈடுபட முயன்ற இந்த சாதி வெறியர்கள்கிட்ட காவல்துறை கெஞ்சி கூத்தாடி கையில காலில் உளுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சி அவங்கள அப்புறப்படுத்தி அங்கிருந்து அனுப்புது. இதை தொடர்ந்து இந்த சாதி வெறியர்கள் என்ன பண்றாங்க, உடனடியா ஒரு பேரணி இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மொத்த சாதி சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு கடந்த 10ஆம் தேதி போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 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 பேரணி மாதிரி நடத்தி ஒரு கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு இடத்துல ஒண்ணு கூடி தங்களோட ஜாதி வெறியை எல்லாம் கொட்டி தீக்கிறாங்க. அந்த ஒரு 1000-2000 பேர் ஒண்ணு கூடி அங்க அவங்களோட ஜாதி வெறியையும் ஜாதி பெருமையும் பேசிக்கிறான். கண்ணா பின்னான்னு பேசுறான். ஒவ்வொருத்தனும் பிசிஆர் ஆக்ட போடுறான். ஒருத்தர் 4 பிசிஆர் வழக்கு போட்டு வீடு கட்டிட்டாங்கிறான். நம்ம சாதியை ஒடுக்கத்தான் பிசிஆருங்கிறான். நாம எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறான். மேடை ஏறி ஆளாளுக்கு குலைக்கிறாங்க. ஜாதி வெறி முத்தி போய் ஒரு போராட்டத்துக்கு, மக்கள் உரிமைக்கு, மக்களோட அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்கு, மீத்தேனுக்கு, ஈத்தேனுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு இன்னிய வரைக்கும் மெரினா பூட்டியே கிடக்கு. மக்கள் போராட்டங்கள் மெரினால நடத்த தடை. ஆனா இந்த RSS காரணங்களுக்கும் ஜாதி வெறியர்களுக்கும் எப்படி காவல்துறை அனுமதி கிடைக்கும்? ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தோட டிஎஸ்பி காவியா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறதா களத்துல உள்ள அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புல உள்ள தோழர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஓரளவுக்கு நேர்மையா ஆதாரங்களை அடிப்படையா வச்சு, சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையா வச்சு பாதிக்கப்பட்டவங்க பக்கம், பாதிக்கப்பட்டவங்களோட தரப்பு நியாயத்தை குரலை காது கொடுத்து கேட்கிறாங்க டிஎஸ்பி காவியா அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வருது. அந்த விதத்துல காவல்துறையில அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற அல்லது அவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிற சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நாம கொஞ்சம் ஆறுதல் அடைகிற விஷயமாவும் இந்த டிஎஸ்பியோட செய்தி நமக்கு இருக்கு. நம்ம முக்கியமா மறுபடியும் கவனிக்க வேண்டியது, அந்த அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அந்த அப்பா அம்மா கிட்ட, அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட இந்த ஜாதி வெறியர்கள்லாம் போய் பேசும்போது கூட, உங்களால தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், நீங்களும் காசு கொடுங்க வழக்குக்காக. இன்னும் இதுல வீட்டுக்கு அந்த ஊர் முழுக்க வீட்டுக்கு வீடு 4000 ரூபாய் வரி வசூல் பண்ணி வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க ஜாதி வெறி பிடிச்சு போய் இவங்களை தலைவர்களா காட்டிக்க, இவனுங்க வாழ்றதுக்காக, சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக, சோறு திங்கிறதுக்காக, இவனுங்க பெரிய தலைவர் மாதிரி முன்னாடி நின்று வேட்டி சட்டை மீச முறுக்கிட்டு போறதுக்காக அங்க கிராமம் முழுக்க 4000 ரூபாய் வரி வசூல் பண்ணி இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. தேவையா அவங்களுக்கு? அந்த குடும்பம் ஒத்துக்குச்சு, அந்த குடும்பம் ஏத்துக்குச்சு. அவங்க மகள் விரும்பின வாழ்க்கையை நான் அவங்க வாழட்டும் அப்படின்னு விட்டுருச்சு. ஆனா அந்த குடும்பத்துக்கிட்ட போய் உங்க குடும்பத்துக்காக தான் நாங்க போராடி புடுங்கி தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாதி வெறியங்க போய் அவங்க கிட்டையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பெண்ணோட அப்பா அம்மா நாக்க புடுங்கிட்டு தொங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, நாங்க உங்களை போராட சொன்னோமா? இல்ல. நாங்க உங்களை வழக்கு வாங்க சொன்னோமா? இல்ல. அப்படி இருக்க நீ ஏன் போய் போராடின? சரி, நீ சொல்ற மாதிரியே ஜாதி கௌரவம் கெட்டு போச்சு, ஜாதி தான் உயர்ந்தது, ஜாதி தான் அது மயிறு மட்டன் பேசிக்கிட்டாலும் இப்ப என் பொண்ணு ஒரு குழந்தையோட இருக்கா, அவளை நான் அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வரேன், எவன் கட்டிக்கிறீங்க என் மகளை அப்படின்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பிரச்சனை நடக்கிற குடும்பம், காதலிச்சு திருமணம் பண்ண குடும்பம், 2 குடும்பமும் ஒற்றுமையா இருக்கு. அவங்களுக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லை. இனி நம்ம பிரச்சனை பண்ணி குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம், 2 பேரும் சமாதானமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்களுக்கு அவன் சோறு தின்னோம்ல, அப்பதானே அவன் தலைவர் ஆக முடியும். அதனால அவன் அந்த குடும்பத்துக்கிட்டே காசு கேட்டிருக்கான். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவனுக்கு. ஆனா நாக்கு பிடிங்கி இருக்கிற மாதிரி அந்த பெண்ணோட தாய் தந்தையரை நான் மனதார பாராட்டுறேன். இந்த துணிச்சல் எல்லா பெற்றோர்களுக்கும் வரணும். அவங்க அவ்வளவு துணிச்சலா நின்று போடா ஜாதி வெறி நாய மயிர ஓரம் போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ கட்டிப்பேட மகளன்னு கேட்டிருக்காங்கல்ல, அவளை கை குழந்தையோட கூப்பிட்டு வந்தா நீ காலம் ஃபுல்லா வச்சு காப்பாத்துவேடான்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த துணிச்சல் அத்தனை பெற்றோர்களுக்கும் வரணும். ஏன்னா இந்த துணிவு இல்லாம தான் இந்த சமூகத்தை, இந்த ஜாதி வெறி பிடிச்ச நாய்களை எதிர்கொள்ள முடியாம தான் ஐயோ அவன் அதை பேசுவான், இதை பேசுவான், அதை பேசுவான்ட்டு மகளை கொண்டுறதோ இல்ல காதலிச்ச பையனை கொண்டுட்டு இவங்க ஜெயில போய் உட்காந்துருக்கு. சமூகத்தை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாத அந்த கோழைத்தனத்தின் வெளிப்பாடு தான் இங்க ஆணவ கொலைகளும் கொன்னுட்டு சிறைக்கு போறதும். அது அப்படியே பெருமை. இவனுங்க அப்புறம் கொன்னுட்டு மானத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் பேசுவான்.
காதலிச்சுட்டு இவங்க அமைதியா இருந்தாக்கா பாரு, அந்த பையனோட ஓடி போயிடுச்சு, அந்த சாதி பையனோட ஓடி போயிடுச்சு, இவன் ஒன்றும் பண்ணல, இவன் கையால் ஆகாதவன், இவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகவசனம் பேசுவானுங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதே அப்படிங்கிற அந்த இயலாமையின் காரணமா போய் கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிட்டு இவன் போய் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் கழித்துன்னுட்டு வந்து வாழ்க்கையே இழந்து வெளியே வந்த பிறகு என்ன ஆனாலும் ஜாதிக்காக வெட்டிட்டு உள்ள போயிட்டாயாம், பத்த பொண்ணையே வெட்டிட்டு போயிட்டாயா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த நாயில பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சை வச்சு என்ன பண்றது? வெளியில வந்த பிறகு அப்படி பேசுவான், அதை வச்சு என்ன பண்றது? வாழ்க்கை இழந்தது 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இழந்த வாழ்க்கை இழந்தது தானே, போன உயிர் போனது தானே. இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஜாதி வெறி பிடிச்ச பன்னாடைங்க பேச்சை வச்சு நம்ம என்ன கிழிக்க போறோம்? ஆக இந்த தீனாவோட மனைவி, அந்த மனைவி வீட்டார் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் வீட்டார், அவங்களுக்கு உள்ள துணிச்சல் இங்க அத்தனை பேருக்கும் தேவைப்படுது. அப்படி நாக்க பிடிக்கிற மாதிரி ஜாதி வெறியங்களா அந்த பெண் வீட்டார் கேட்டதுன்னே அதுக்கப்புறம் அவனுங்களா ஜாதி சங்கங்களை திரட்டுறது, வரி போடுறது, வழக்கு நடத்துறது, போராட்டம் பண்றது, பிசிஆர் ஆக்ட் போட்டு வீடு கட்டிட்டாங்கிறது. அடுத்த பதிவில் நம்ம பிசிஆரை பத்தி விவரமா பேசுவோம், பிசிஆர் ஆக்டை பத்தி. இப்படின்னு வெறி பிடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில இந்த சம்பவம் நடந்து இப்ப சமீபத்துல ஓலிமர் சேனல் ஓலாவாயன் அவன் செய்தி போடுறான். அசிங்கமா வருது அந்த சேனல்ல நமக்கு வாயில. ஏன் அப்படி என்ன செய்தி போடுறான் அப்படின்னா, லவ்வர் பாய் தௌலத்தா வண்டியில போயிட்டு கெத்து காட்டுன்னு சுத்தினதுனால அங்க இருக்கிற பொதுமக்கள் விழுத்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி போடுறான். லவ்வர் பாய்ங்கிற வார்த்தை இங்க நாடக காதல்னு சொல்றதுக்கும் இந்த புறம்போக்கு சேனல் லவ்வர் பாயின்னு நம்ம சொல்ற செய்தி போடுறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனுங்களோட அயோக்கியத்தனம் வெறும் லவ்வர் பாய்ங்கிறது மட்டும் இல்ல, அவன் செய்தி போடுறான். அங்க அடிப்பட்ட பையன் தீனாவோட உறவினரான்னு தெரியாது, யார் தீனான்னு தெரியாது, யார் காதல் திருமணம் செஞ்சாங்கன்னு தெரியாது, எந்த தரப்பு கடையில பிரச்சனைன்னு தெரியாது. எவங்கிட்டயோ நல்லா கவர் வாங்கிட்டு வாய்ஸ் ஓவர்ல இதை ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை எந்த பண்ணாடியோ காசு வாங்கின புறம்போக்கு எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சு செய்தியா போடுது இந்த புறம்போக்கு ஊடகம். சாலையில் படுத்துக் கொண்டு கிராமத்துக்காரர்கள் தன்னை தாக்கிவிட்டதாக கூறி அழுகிறாரே, இவர்தான் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் செய்த தீனா. இதே ஒரு யூடியூப் சேனல் செஞ்சா இப்ப சமீபத்துல கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனலுக்கு எவ்வளவு பொங்குனானுங்க இந்த ஜாதி வெறி அட்வொகேட்டுங்க. என்னைக்காட்சி இப்படி பொய் செய்தியை போடுற, அவதூறு பரப்புற இந்த ஓலிமர் ஓலாவாயனை எடுத்து புறம்போக்கு ஊடகத்தை எடுத்து என்னைக்காட்சி எவனாவது வழக்கு போட்டிருக்கானா? போராடுற வழக்கறிஞர்கள் நியாயமா நேர்மையா மக்கள் பக்கம் இருக்கிறவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஜாதி வெறி பிடிச்ச 2 பேர் தூக்கிட்டு வந்தானுங்களே மனுவை, அந்த பன்னாட மாதிரியான ஆட்கள் யாராவது இந்த மாதிரி ஓலிமர் சேனலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்தை நாடினது உண்டா? இல்ல கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்தது உண்டா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தனியா யாராவது நம்ம வீட்டு பிள்ளைகள் எளிய வீட்டிலேருந்து ஒரு ஊடகத்தை கட்டமைச்சு தங்களோட திறமையை காட்டி மக்கள்கிட்ட பேர் ஆதரவு பெற்று வளர்ந்து வந்தா அவங்கள முடக்க கோபி சுதாகரை கைது செய்யணும், பரிதாபங்கள் சேனலை முடக்கணும், வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னு தூக்கிட்டு போய் ஜாதி வெறியோட போய் நிற்பாங்க அட்வொகேட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டு. எங்க இந்த ஓலிமர் சேனல்ல 100% பொய்யான தகவல் அவன் வெளியிட்டு செய்தியை ஒரு சார்பில் ஏதோ பேசுறான்றது வேற. ஆனா அங்க யார் பாதிக்கப்பட்டா, யார் அடிபட்டிருக்கா, எந்த தகவலும் தெரியாம கவரை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு வாயை திறந்து வாடகைக்கு விட்டு வந்துட்டான் இந்த அயோக்கிய பையன். இதற்கிடையில விகடன் ஒரு கட்டுரை இந்த சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு 1-2 கட்டுரைகளை விகடன்ல படிச்சிருக்கேன். நான் படிச்ச கொஞ்சம் நெஞ்ச கட்டுரைகள்ல மிக சிறப்பா ரொம்ப ப்ரொஃபஷ்னலா ஒரு கட்டுரை இருந்துச்சு அப்படின்னா திருச்சி சம்பவத்தை குறித்தான கட்டுரை தான். ரொம்ப பிபிசி தான் வழக்கமா இந்த மாதிரி யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறது, இல்லை நேரில் போய் விசாரிச்சு அவங்கள பேட்டி எடுத்து அந்த தகவலையும் சேர்க்கறது அப்படின்னு ஒரு சம்பவத்தோட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அத்தனை பேரோட தகவலையும் ஒரு கட்டுரையில பதிவு பண்ற வேலையை பிபிசி தான் அந்த தரத்துல அவங்க செய்வாங்க. அந்த பிபிசி தரத்துல விகடனோட ஒரே ஒரு கட்டுரையை இந்த திருச்சி சம்பவத்துல தான் நான் பார்த்தேன். அந்த வகையில அந்த திருச்சி சம்பவத்தை கட்டுரையாளர் அந்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம இந்த சமயத்துல வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரிப்பா, முக்கியமான ஹீரோ டிவிக்கு இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன கதை அப்படின்னா, இந்த தீனா இருக்காப்புல இல்லையா, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த காதல் திருமணம் செஞ்ச தீனா இருக்கார் இல்லையா,
அந்த தீனா வந்து டிவிகே கட்சியை சார்ந்தவர், விஜய் கட்சியை சார்ந்தவர். விஜய் கட்சியை சார்ந்த அவர் சமீபத்தில் மாநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, கூட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. விஜய் கட்சியில தான் அவர் இயங்கியிருக்காரு. ஆனா அவர் தரப்புல விஜய் கட்சி அங்க இருக்கிற நிர்வாகிகளை அழைத்தும் கூட அவங்க ஆதிக்க சாதியினருக்கு சாதகமாக தான் ஜாதி வெறியோட தான் நடந்திருக்காங்களே தவிர தான் கட்சிக்காரங்கிற ஒரு குறைந்தபட்ச பச்சாதாபத்தோட கூட அந்த விஜய் கட்சியை சார்ந்த தற்குறிகள் ஜாதி வெறியர்கள் நடந்துக்கல. உதாரணத்துக்கு அங்க ஒன்றிய செயலாளராக இருக்கிற திருநாவுக்கரசு அப்படின்னு தாவேகா கட்சியை சார்ந்தவர், விஜய் கட்சியை சார்ந்த நபர் வந்து அவரையும் அணுகியிருக்காங்க. அவரும் சேர்ந்தே அவரோட ஜாதி வெறி ஆதிக்கமும் சேர்ந்தே கிட்டத்தட்ட தீனாவை பழி வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு துளி அளவு கூட தீனாவுக்கு ஆதரவா விஜய் கட்சியும் வந்து நிக்கல. திமுகவும் தீனா விடயத்துல சம்பந்தப்பட்டிருக்கு, திமுகவை சார்ந்த நபரும் சம்பந்தப்பட்டிருக்காரு, நிர்வாகியும் டிவிகே கட்சியை சார்ந்தவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இதை தாண்டி அங்க இருக்கிற வேற எந்த அதிமுகவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியை சார்ந்த நபர்களும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஆதரவா நிக்கல. அங்கேயும் வந்தது ஒரே ஒரு தரப்பு தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஆனால் திருமா எப்பவும் சொல்வாரு, நீ எந்த கட்சியில வேணா இரு, ஆனா உன் குடிசையை கொளுத்தும் போதும், அங்க கலவரங்கள் நடக்கும் போதும், வெட்டும் போதும், குத்தும் போதும், கொல்லும் போதும் நான் தான் வந்து நிற்பேன். அந்த வகையில பார்த்தா நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாலும் வச்சிருந்தாலும் எல்லாருமே என் கட்சிக்காரன் தான், சிறுத்தை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இந்த விடயத்திலையும் நிரூபணமாயிருக்கு. மொத்தத்துல இந்த சம்பவத்துல ஆரம்பம் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் ஜாதி சங்கங்களும் ஜாதி வெறியர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளிகளா மாத்தி அவங்க மீதே வழக்கு தொடுக்கிறது, அவங்களே கைது பண்ண வைக்கிறது, அவங்க தான் பிரச்சனைக்கு காரணம், பிசிஆர் ஆக்ட் பணத்துக்கு ஆசைப்பட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க இப்படின்னு தொடர்ச்சியா ஒரு கும்பலா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கம்மி எண்ணிக்கையில, விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில 20 குடும்பங்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு ரவுடிசத்தை, ஒரு பெரும்பான்மைவாதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஜாதி வெறி கும்பல். இதுல வாய் பேச முடியாதவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க எப்படி ஜாதிய எண்ணத்தோட வன்கொடுமையா அந்த உணர்வோட நடந்திருக்க முடியும், திட்டிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஜாதி வெறியர்கள் தரப்பு செய்யும். இங்க வாய் பேச முடியுமா பேச முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதிக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நடந்த தனிப்பட்ட ஒரு சம்பவத்தையே நான் இதுக்கு உதாரணமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பிறவியிலே ஊமை, அவரு முழுக்க பிறவி ஊமை, காது கேட்காது. ஆனா அவருக்குள்ள சாதி வெறி இருந்த சம்பவத்தை நானே தனிப்பட்ட ரீதியில அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வாய் பேச முடியாதவர் எல்லாம் ஒரே ஊர் இல்லையா, எங்க ஊர்ல ஒரு சாதி மறுப்பு அல்லது சாதி கடந்த திருமணம் வந்து ஒன்று நடக்குது. பெண் வந்து பட்டியல் பிரிவு, ஆண் வந்து வன்னியர் சமூகம். அங்க இந்த வாய் பேச முடியாதவரும் வன்னியர் சமூகம். இந்த வாய் பேச முடியாதவர் சைகை மூலமாவே எங்கிட்ட சொல்றாரு, அந்த திருமணம் செஞ்சுக்கிட்ட நபரை இது பண்ணி அவரை சிம்பாலிக்கா, அவர் செய்யற வேலையை சிம்பாலிக்கா என்கிட்ட சொல்லி அவர் திருமணம் பண்ணிக்கிற நபர் வந்து இப்படி மோள வாசிக்கிற சாதி எனக்கு பிடிக்காது, நான் அங்க போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எங்க சாப்பாடு போட்டாலும் சாப்பிடக்கூடிய நபர் தான், சோறு போட்டா எங்க வேணாலும் போகக்கூடிய. நாம் அவரோட இயலாமை குறித்து நம்ம கிண்டல் பண்ணலாம், ஆனா அவரோட நடவடிக்கை நம்ம சொல்றோம். அப்படியான ஒரு நபரே வாய்ப்பு கிடைக்கும் போது காது கேட்காது, வாய் பேச முடியாது, அப்படியான நபர் தினம் போய் அந்த பெண் கையாலேயே ஒடுக்கப்பட்ட யார் தலித் பிரிவுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அந்த பெண் கையாலேயே அத்தனை தடவை சாப்பிட்டு வந்து அந்த வாய் பேச முடியாத நபர் வந்து அந்த பெண்ணுக்கு எதிராகவே அவங்க இப்படி சைகை காட்டி மோளடிக்கிற சாதியிலிருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எனக்கு பிடிக்காது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சைகையிலேயே சொல்றேன். காதுக்கோ வாய்க்கோ இங்க சாதி பிரச்சனையே கிடையாது. சாதிங்கிறது மனதில் மூளையில் ஏற்படுத்தப்பட்ட, மூளையில் இடப்பட்ட விலங்கு, மூளையில் பரவி இருக்கிற கொடிய நோய், விஷம். அது அனைவரிடத்திலும் இருக்கும். அது இயலாமை, உடல் ரீதியா இயலாமை, மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கூட, வாய் பேச முடியாதவரா இருந்தாலும் கூட இருக்கும். அதனால வாய் பேச முடியாதவர் எப்படி திட்டிருப்பார், நாம வெறும் கற்பனைக்காக சும்மா உங்ககிட்ட அதை இட்டு கட்டி மேட்ச் பண்ணி ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த பதிவை பேசுறதுக்கு அவ்வளவு தகவல்களை நம்ம திரட்டிருக்கோம். இப்ப நாம சொல்ற இந்த உதாரணம் கூட நான் தனிப்பட்ட ரீதியில இப்பவும் அந்த நபர் இருக்காரு, எல்லாமே இப்போ சமகாலத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்தை தான் சொல்லியிருக்கேன். வாய் பேச முடியாத
அத்தனை பேரையும் நான் குற்றவாளிகளாக்கல. வாய் பேச முடியாம இருந்தால் மட்டுமே ஒருத்தர் வந்து சாதியை மறுத்துருவாரு, சாதி கடந்து சிந்திப்பாரு அப்படிங்கிறது இல்லை. இந்த சாதி தான், இந்த சமூகம் தான் அவங்களையும் வளர்த்தெடுக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டயும் இந்த ஜாதி விஷம் ஊட்டப்பட்டே வளர்க்கப்படுகிறார்கள். அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நம்ம தொடர்ந்து நிற்போம், தொடர்ந்து குரல் கொடுப்போம். ஆதிக்கம் செலுத்துகிற ஜாதி வெறியர்கள் ஒன்று கூடி தொடர்ச்சியா இவங்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அரசு கவனத்துல கொள்ளணும். ஜாதி வெறியர்கள் ஒரே இடத்துல 2000 பேர் கூடுறதுக்கான அனுமதியை எப்படி காவல்துறை கொடுக்குது, எப்படி இதை அரசு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற அத்தனை கேள்விகளும் நம்ம முன்னாடி இருக்கு. அரசு கவனத்துல கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்கணும். அரசியல் வெங்காயம் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். சண்டை செய்வோம், வீதிக்கு இறங்கி சண்டை செய்வோம், ஒன்னா சேர்ந்து சண்டை செய்வோம்.